ஆன்மீக அன்புகள் எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் தட்சிணாயனம் மார்கழி மாதம் 8ஆம் தேதி 23/12/2024 டிசம்பர் மாதம் திங்கட்கிழமை. இன்று மேல் நோக்கு நாள். இன்று தேய்பிரை அஷ்டமி மாலை 6:48 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 4:40 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய குளிகை மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 12 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 6:25 இன்றைய திதி இன்று மாலை 6:48 வரை அஷ்டமி, பின்பு நவமி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 11:17 வரை உத்திரம், அதன் பிறகு அஸ்தம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:24 வரை அமிர்தியாகும், அதற்கு பிறகு சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 5:49 வரை பாலவும், பின்பு மாலை 6:48 வரை கௌலவம், பின்பு தைத்துளம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று காலை 11:17 வரை அவிட்டம், பின்பு சதயம். அவிட்டத்துக்கும் சதயத்துக்கும் இன்று சந்திராசிரமம். ஒரு பேச்சுக்களை செயலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி பலனை முதல் ராசி ஆகிய மேஷ ராசி அன்பர்களுக்கு, இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு மனசை உறுத்திட்டு இருந்த சில பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவு வரைக்கூடிய நிலையும், அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்பது. உங்களுக்கு இந்த போட்டி பந்தயங்கள்லாம் கொஞ்சம் ஈடுபடுறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கப்போது. உங்களுடைய பயணம் தொடர்பான விஷயங்கள் ஒரு புது புது அனுபவத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய நபராக இருக்கீங்க நீங்கள். மற்றபடி இந்த கரண்ட் சார்ந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போது. உங்களுடைய தொழில் சார்ந்த உதவிகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போது வச்சு உங்கள் தொழில் நீங்கள் அபிவிருத்தி பண்ணிக்கலாம். அதேமாதிரி லாபங்கள் மேம்படக்கூடிய காலகட்டமாக தான் அமைது. உங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் கொஞ்சம் ஒரு மனசுக்கு ஒரு சோர்வையும் ஒரு கலைப்பையும் ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்பட போது. மற்றபடி ஒரு நலம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். ரிஷபராசி பார்த்தா உங்களுக்கு இந்த செல்வ சேர்க்கை அதை பற்றி ஒரு எண்ணங்கள் இருந்தாலும், அதை பற்றி ஒரு முயற்சி பண்ணாலும் அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய நிலை ஏற்பட போகுது. ஏதாவது பொருள் வாங்கணும், எதாவது நகை வாங்கணும், ஏதாவது பணம் சேர்த்து வைக்கணும், இல்லை ஒரு இடம் வாங்கணும், ஏதாவது நீங்கள் நினச்சிங்கன்னா அது நிறைவேறக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருந்தால் உங்களுக்கு அது ஆரம்ப நாளாக அமைப்பது. பார்த்துங்க. உங்களுடைய பணி செய்கிற நேரத்தை கொஞ்சம் கவனமாக இருங்க. அதேமாதிரி கொஞ்சம் இந்த யூக வணிகத்தெல்லாம் கொஞ்சம் வேகத்தில் செயல்படுங்க. ஆன்லைன் ட்ரேடிங் மார்க்கெட்லாம் எப்படி போகணும்னு தெரியாது, ஆனால் அவ்வளோ விஷயங்களை செய்கின்ற போது கொஞ்சம் ஒரு அனுபவத்தை வச்சு கொஞ்சம் கவனமாக அதில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டு பணம் எடுப்பது கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள். மற்றபடி நினைத்த காரியங்கள்லாம் உங்களுக்கு கைவிடக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்பது. உங்களுக்கு இந்த மறைமுகமான சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நபராக இருக்கீங்க நீங்கள். உங்களுடைய நெருக்கமானதை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அமைது. உங்களுக்கு உங்களுடைய வேலையாட்டம் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க. அதே மாதிரி இந்த புதுமையான விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. உங்களுக்கு அதாவது இந்த பிரீத்தி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். மிதுனராசி பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய இந்த கடன் சார்ந்த சிந்தனைகள்லாம் ஒவ்வொரு கொண்டு ஏற்படக்கூடிய காலகட்டம் அமையுது. உங்களுக்கு அதே மாதிரி உங்கள் உறவினர் மத்தியில் ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய காலகட்டம் இருக்க போகுது. உங்களுக்கு அடுத்த விஷயத்தில் கொஞ்சம் தலையிடாமல் இருங்க. அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்கனால உங்கள் பணியை பாருங்கள். அடுத்த விஷயம் தலையிடுவது எல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பு நல்லது. உங்களுக்கு இந்த வாகனம் தொடர்பான சில ஆதாயங்கள்லாம் கிடைக்க போது. உங்களுக்கு இழுபறியான சில செயலுக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு மறுபடியும் பெரியவருடைய ஆலோசனையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவே இருக்க போது. உங்களுக்கு புதிய நம்முடைய அறிமுகத்தை நீங்கள் பெறக்கூடிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். கடகராசி பார்த்தா உங்களுக்கு இந்த போட்டிகளை ஈடுபடக்கூடியவர்களாம் அவனை வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைது. உங்களுடைய அந்த காதணி மீதான ஆர்வம், அந்த கம்மலை வாங்கினா கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்க போது. உங்களுக்கு
விலகி இருந்தவங்களாம் விரும்பி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது உங்களுக்கு. அதேமாதிரி இந்த உடன் பிறந்தவங்கள்லாம் கொஞ்சம் ஒத்துழைப்பாக இருக்க போகிறாங்க. உங்களுக்கு கைபேசி வாயிலாக மகிழ்ச்சியாக செய்யலாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமைதவங்களுக்கு. மனதில் ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய நிலையும் உத்தியோகப்பட ஒரு மேன்மை ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட போகுது. மறுபடியும் ஒரு வெற்றி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சிம்ம ராசி அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு நாளாகவும் அதை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய நிலை ஏற்பட போது உங்களுக்கு. குழந்தைகள் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்க போது உங்களுக்கு. இலக்கிய பணியில் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு. இந்த பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறைவதற்கான ஒரு காலகட்டம் உங்களுக்கு. உடைய பார்வை தொடர்பான பிரச்சனையும் தீரப்போகுது உங்களுக்கு. சிந்தனைகளில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இருக்குது உங்களுக்கு. உடைய பேச்சுக்களால் ஆதாயத்தை அடைப்பறீங்க. எல்லா விஷயம் உங்களுடைய பேச்சுக்களாலே இந்த பேச்சு திறமையாலே நீங்கள் சாதிக்கக்கூடிய நபராக இருக்கீங்க. இந்த மீடியேட்டர்லாம் கொஞ்சம் லேண்ட் ரிலேஷன் பண்ணுறவங்க, மற்ற புரோக்கர்ஸ்லாம் நல்லா அந்த பேச்சு திறமையாக அந்த பேச்சு திறமையாக நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து பயன்படுத்தி கொடுங்க. நீங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் கலகலமாக சூழல் ஏற்பட போகுது உங்களுக்கு. ஒரு அன்பு நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். கன்னிராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்கள் உடன் பிறந்தவங்களால கொஞ்சம் மகிழ்ச்சியான செய்யலாம் கிடைக்க போகுது உங்களுக்கு. உங்களுடைய செயல்பாடில் ஒரு சுதந்திர போக்கெலாம் இருக்க போகுது. எதையும் நீங்கள் ஃப்ரீயாக உங்கள் சித்தத்துக்கு நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி செய்யக்கூடிய ஒரு சுதந்திரம் கிடைக்க போகுது உங்களுக்கு. வெளியே தொடர்பான பயணங்கள்லாம் கைவிடக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது உங்களுக்கு. வியாபாரத்தை கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொண்டுங்க. அதே உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் முன்னேற்றம் கொடுக்க உங்களுக்கு. மற்றபடி கருத்துக்களை கொஞ்சம் சொல்வதை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். அதே மாதிரி உங்களுடைய சிந்தனை நேர்மறை சிந்தனையெல்லாம் கொஞ்சம் தெளிவு ஏற்பட போகுது. சரி, நம்மளாம் பார்த்துலாம் முடியல ஒரு நேர்மறை சிந்தனையாக தெளிவு ஏற்பட போகுது உங்களுக்கு. அப்படியே ஒரு சுகம் மேம்படும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். துலாம் ராசி பார்த்தா உங்களுக்கு என்று உங்களுடைய எதிர்பாராத சில திடீர் செலவுகளெல்லாம் கொஞ்சம் நெருக்கடி ஏற்படலாம். அந்த நெருக்கடியால் உங்களுடைய கையிருப்பு குறைவதற்கான காலகட்டமாக ஆகுது. கொஞ்சம் பார்த்துங்க. திடீர் பயணம் நல்ல ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற போகிறீங்க. நீங்கள் வியாபாரத்தை கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளியில் சாப்பிடுவதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு. இரவில் வந்து கொஞ்சம் ஒரு கண்ணு மூஞ்சி டிவி பார்க்குறது, ஃபோன் பார்க்குறது கொஞ்சம் குறைச்சிங்க. ஆனால் கொஞ்சம் தூக்கம் வராத சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். சரியான இருந்தாலும் கொஞ்சம் தேவையற்ற இரவில் கண்விற்பதை குறைத்து கொள்ளுங்கள். கணவன் மனைவியை கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு. எண்ணிய சில காரியங்கள்லாம் சிறப்பாக நிறைவேறக்கூடிய நிலை ஏற்பட போகுது. மற்றபடி ஒரு பொறுமை நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விருச்சிக ராசின்னு பார்த்தவங்களுக்கு என்று இந்த சுபகாரிய முயற்சிகள்லாம் கொஞ்சம் அனுபவமாக இருக்க போது உங்களுக்கு. அதே மாதிரி சமூக பணி இருக்கிறவர்கள் நல்ல ஒரு செல்வாக்கு மேம்படக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. புதிய நபருடைய அறிமுகம் கிடைக்க போது அந்த நபர்களால் சில விஷயங்கள் இங்கே சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட போது உங்களுக்கு. விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகள்லாம் நீங்கள் முடிக்க போகிறீங்க. அப்படி முடித்தாலும் அந்த இடுபறி பிரச்சனை கொஞ்சம் பெண்டிங் இருக்க தான் செய்யும். ஆனால் பாதி வேலைக்கு மேலே முடியும். அந்த விடாப்பிடியால் சில விஷயங்களை நீங்கள் முக்கால்வாசி முடிக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. புது புது இடங்களுக்கெல்லாம் செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்க போகுது. அதே மாதிரி இந்த சேமிப்பு பணிகளில் ஒரு லாபம் பார்க்க போகிறீங்க. நீங்கள் சேவிங்ஸ் எதாவது பண்ணால் அது சேவிங்ஸ் ஒரு அது மூலம் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறத வர லாபத்தை பார்க்க போகிறீங்க. ஒரு ஆதரவு நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். தனுசு ராசின்னு பார்த்தா உங்களுக்கு என்று இதுலேயும் கொஞ்சம் ஒரு திருப்தி இல்லாத நிலை தான் ஏற்பட போகுது உங்களுக்கு. எதுவுமே ஒரு மனசுக்கு சரியில்லைப்பா, திருப்தி இல்லைப்பா ஏற்பட உங்களுக்கு. பார்த்துங்க. அரசு சார்ந்த உதவியெல்லாம் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. விளையாட்டு போட்டியில் கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட்டால் வெற்றியை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். ஆனால் கொஞ்சம் பொறுமையின் நிதானத்தை நீங்கள் கடைபிடிங்கள். உங்களுடைய கொடுக்கல் வாங்கல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது உங்களுக்கு. அதே மாதிரி நீண்ட நாள் பிரச்சனைகளுக்காக ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது உங்களுக்கு. வியாபார பணியில் கொஞ்சம் திறமையாக கொஞ்சம் செயல்பட்ட லாபத்தை நீங்கள் பார்க்கலாம். மற்றபடி ஒரு லாபம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். மகர ராசி அப்படி பார்த்தா உங்களுக்கு இந்த வெளியூர் தொடர்பான பயணங்கள்லாம் கொஞ்சம் கைகூட போகுது உங்களுக்கு. சர்வதேச வணிகத்தில் கொஞ்சம் அதிக முயற்சி போட்டோன்னா அந்த முயற்சிக்கிற லாபத்தையும் பார்க்கலாம் நீங்கள். அதே மாதிரி அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் மூலம் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க. நீங்கள் உடற்பந்த வேலையான ஒரு ஒத்துழைப்பு கிடைக்க போகுது உங்களுக்கு. மற்ற தேவைகளை நிறைவேற்ற வைக்கக்கூடிய நபராக இருக்கீங்க. அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை நல்ல ஒரு நிலையில் இருக்க போகுது உங்களுக்கு. அதனால் உதவி முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள். ஆனால் வந்து ஜாமீன் கையெழுத்து போதான் கொஞ்சம் கவனமாக இருங்க. மனசில் கொஞ்சம் புதிய தேடலாம் பிறக்க போகுது. ஒரு உயர்வு நிலை அடையக்கூடிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம்.
கும்பராசி அப்படி பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் தொடர்பாக சிந்தனை அதிகரிக்க போகுது. உங்களுடைய செயல்பாடுகளுக்கு வந்து அதிக கவனமாக இருங்க. எந்த செயலாக இருந்தால் அதில் கொஞ்சம் கவனத்தோடு முன்னெச்சரிக்கை செயல்பட்டால் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு. ஆனால் கவனமாக இருங்க. புதிய இடத்துக்கு செல்வதற்கான ஒரு சூழல் வாய்ப்பெல்லாம் ஏற்பட போகுது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். உடன் ஏற்படப்பட்ட ஒரு புரிதலும் உங்களுக்கு ஏற்பட போகுது உங்களுக்கு. இதில் கொஞ்சம் ஆர்வமின்மையான சூழல் அமையக்கூடிய காலகட்டமாகவும், உத்தியோக பணியில் கொஞ்சம் அலைச்சலாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அமையுது உங்களுக்கு. இந்த இனம் புரியாத சில சிந்தனைகள்லாம் கொஞ்சம் குழப்பங்கள் வந்து போகக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. மற்றபடி ஒரு அமைதி வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மீனராசி அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது உங்களுக்கு. இந்த வெளியூர் பெண்களால் ஒரு நல்ல அனுபவத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த இடுப்பு வலி சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் குறைவதற்கான காலகட்டம் இருக்கும்போது உங்களுக்கு. உயர் அதிகாரம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. அதனால் பணி செய்யறது எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் சுகமாக இருக்க போது உங்களுக்கு. உங்களுடைய துணையோட வழியில் ஒரு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு. மனதில் இருந்தால் கொஞ்சம் அந்த தாழ்வு மனப்பான்மைலாம் கொஞ்சம் குறைந்த ஒரு தன்னம்பிக்கை செய்யக்கூடிய காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய, ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்பெலாம் பிரகாசமாக இருக்கும். அவங்களுடைய தொழில் ஒரு வளர்ச்சியை கொண்டு செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அமைது உங்களுக்கு. மற்றபடி ஒரு புகழ் மேம்படும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாகவும் அமைய ஆண்டு வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.